கிருபையுள்ள கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். சாலமோன் ஞானி தேவனால் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உண்மையாகவே அவர்கள் பெயர் பெற்றவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த ஞானம் எப்படி நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதற் பகுதியை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாக அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும் பொழுது ஞானம் நமக்கு ஆரம்பமாகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 100வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று இங்கு பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தக்கூடிய வேத வார்த்தை. ஆயினும் இது நமக்கும் இது பொருந்தும். எப்பொழுது உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், அப்ப அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, அதை வாஞ்சியாய் நாம் கை கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப நாமும் கூட முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பொழுதும், இரண்டாவது அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுதும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஞானம் உலகத்திலிருந்து நமக்கு கிடைப்பதல்ல. இந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து வருகிறது? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ என்று வருகிறது. அறிவு என்பது நாம் படித்து படித்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம். ஆவிக்குரிய ஞானங்கள், ஆவிக்குரிய நிலையில தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய காரியம். இது பரலோகத்துக்குரியது, இது தேவனுக்குரியது. இந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்ட சுபாவத்தை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், அது முதலாவது எப்படி இருக்கிறது? சுத்தமுள்ளதா இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதமாயும் இருக்கிறது. பாருங்கள், ஆவிக்குரிய ஞானங்கள், தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது இல்லையா? இது பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம். இந்த ஞானத்தில பரிசுத்தம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இணக்கம் அதாவது ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் பல நற்கனிகள், நல்ல காரியங்களை செய்யும்படியாகவும் அவைகள் இருக்கிறது. பட்சபாதம் இதுல இருக்காது. பாருங்களேன், மாயமற்றதாயும் இருக்காது. இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஞானத்திற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய ஞானம் என்ன ஞானம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், இவ்வுலகத்தின் அதிபதியாகிய தீய சக்தியிலிருந்து வரக்கூடிய ஞானம், அது எப்படி இருக்கிறது? இதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடைய தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருளானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும்
விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. பாருங்கள், இப்படிப்பட்ட ஞானங்கள் இது உலகத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. இந்த ஞானம் என்ன செய்கிறதாம், நம்மளுடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். அந்த வைராக்கியம் எப்படி இருக்கிறது, அது பெருமைக்கு ஏதுவாக சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லும்படியான நிலைமையில அது கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வந்ததல்ல, இவ்வுலகத்தின் காரியத்திலிருந்து வந்த காரியம். இது வைராக்கியமும் விரோதமும் கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஞானம் இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கக்கூடிய தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஞானமுடையவர்களாய் வளர தேவனிடத்தில் நாம் நெருங்குவோம். ஒருவேளை ஆவிக்குரிய ஞானம் நிறைந்தவர்களா நான் இருப்போம் என்று சொன்னால் இன்னும் அது மெருகேற்றி கிரியைகளை நாம் காண்பிக்க கடவோம். அதனால்தான் யாக்கோபு 3:13 கடைசி வரையில பார்க்கிறோம், தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். அது வெளியிலே காண்பிக்கும்படியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நாம் அதை பயன்படுத்துவோம். ஆகையினாலே நீதிமொழிகள் 3:13 படி ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க, கர்த்தருடைய கரங்களிலே அலங்காரம் உள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க நாம் கர்த்தரிடத்துல நாம் என்ன செய்வோம், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம். தேவனுடைய சிந்தனை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.